नारी शक्ति जिंदाबाद। எந்தவித அரசியல் பின்புலமும் இல்லாத சோனம் வான்சுங்கால தொடங்கப்பட்ட உண்ணாவிரத போராட்டம் இப்போ மாணவர்கள் போராட்டமாக மிகப்பெரிய அளவில் டெல்லியில் நடந்துட்டு இருக்கு. இதில் அநேக அரசியல் கட்சி தலைவர்களும் இப்போ பங்கேற்றுட்டு வராங்க. இப்போ 26 நாள் கழித்து இந்த வான்சுங் அவரோட உண்ணாவிரதம் முடிக்கப்பட்டிருக்கு. மத்திய அமைச்சர்கள் பேசினதுக்கப்புறம் இந்த மாணவர்களோட போராட்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்குது. மாணவர்கள் எதுக்கு வீதியில் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு போலீஸோட அடிகளை வாங்கிட்டு போராடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டு மறுதேர்வு நடத்தி அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. ஏன் அந்த நீட் எக்ஸாமை பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு தேர்வு, மிக கடுமையான ஒரு மத்திய அரசால் நடத்தக்கூடிய தேர்வு. அங்கே பார்த்தீங்கன்னா ஆடைகள் போடுறதுலேருந்து உள்ளே போகிறது நிறைய ரூல்ஸு. பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஷால் போடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அப்படி பண்ணக்கூடிய ஒரு தேர்வில் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிட்டாங்க. இது ஃபஸ்ட்டு தடவை மட்டும் இல்லை, இதே மாதிரி ஆள்மாறாட்டம் நிறைய நடந்திருக்கு. நீட்டில் ஆள்மாறாட்டம் நிறைய நடந்திருக்கு. ஆனால் இந்த வினாத்தாள் கசிவு ஏற்பட்டதுனால மறுதேர்வு நடத்தணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணதுனால கிட்டத்தட்ட 12 மாணவர்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதை தொடர்ந்து இந்த வான்சுங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் ஒரு கல்வியாளர், இவர் அதை எதிர்த்து போராடுறாரு. அதை போராடுற விதமாக உண்ணாவிரதம் இருக்காரு. இதுக்கு சிஜேபி அப்படிங்கக்கூடிய காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் சப்போர்ட் பண்ணுறாங்க. அது நாளடைவில் மாணவர்கள் எல்லாரும் இணையக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி டெல்லியில் மாணவர்கள் திரண்டு போராடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லேயும் இப்போ போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த தேர்வு வினாத்தாள் கசிவு நடந்திருக்கக்கூடாது. ஏன்னா அவ்வளோ கட்டுப்பாடுகள் வச்சு நடந்த தேர்வில் பணம் இருந்தவங்க இதில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அந்த விஷயம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுக்கு முதல்ல இருந்தே நம்ம நீட் தேர்வே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம போராடிட்டு இருக்கோம். எதுக்காக அப்படின்னா, பணம் மிகுந்தவங்களுக்கு மட்டும்தான் மருத்துவ கல்வி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இதனால் உருவாயிடுச்சு. ஏன்னா நீட் கோச்சிங் போகிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவழித்து படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அப்படி லட்சக்கணக்கில் வருடக்கணக்காக படித்து தன்னோட வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடிய மாணவர்கள் தேர்வு எழுதி அந்த தேர்வு செல்லாது அப்படின்னு சொல்லி ரத்து செஞ்சு மறுதேர்வு நடத்தும் போது அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? எங்கேயோ ஒரு இடத்துல வினாத்தாள் கசிச்சு அதனால ஒட்டுமொத்த தேர்வை ரத்து பண்ணதுனால உண்மையாகவே படித்து அந்த தேர்வு அவங்களுக்கு ஈஸியாக இருந்து நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்கள் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? மறுதேர்வில் அதே மாதிரி மதிப்பெண் வருமா அப்படின்னு கேட்டால் எப்படி சாத்தியமாக இருக்கும்? இதனால தான் மாணவர்கள் அவங்களோட வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்காங்க. இது அது மட்டும் இல்லை, இப்போ மத்திய அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.